பாரதம் என் உதிரம் தானடி. மேடையிலே வீட்டிருக்கும் சான்றோர் பெருமக்களுக்கும் இங்கே அமர்ந்திருக்கும் நண்பர்களுக்கும் என் முதற்கண் வணக்கம். சேஃப்கார்டிங் ஃபோர்த் பில்லர் ஆஃப் டெமோக்ரஸி என்ற தலைப்பிலே இங்கே பேச வந்திருக்கக்கூடிய அனைவர்களுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம். 1972 கலைஞருடைய ஆட்சி. ஆனந்த விகடனில் அப்போது ரகுநாதன் ஒருத்தர் எடிட்டர், கரெக்டாக சார்? சாருக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போது மூகா முத்து அப்படின்னு கலைஞருடைய மூத்த மகன், அவர் நடித்த திரைப்படங்களை பற்றி ஆனந்த விகடன் நக்கலாக சில கட்டுரைகளை எழுதுகிறாங்க. அன்றைக்கு கலைஞர் அவங்க மேலே 3 மான நஷ்ட வழக்கு போட்டார், டெஃபமேஷன். அடுத்ததாக 73 பூக்காரின்னு ஒரு படம், அதே மூகா முத்து நடித்த படம் பூக்காரி, அதை கிண்டல் பண்ணி குமுதமில் ஒரு கட்டுரை எழுது. அந்த அரசு கேள்வி பதில்களில் ஒரு கேள்வியிலையும் நக்கலாக பதில் இருக்குது. இனிமே மான நஷ்ட வழக்கு போட்டால் மட்டும் பத்தாது அப்படின்னு சொல்லி குமுதம் அலுவலகமும் அந்த அச்சு நடைபெறக்கூடிய அந்த பிரிண்டிங் ஃபெசிலிட்டியும் தாக்கப்படுகிறது. இதுதான் தமிழகத்தில் இதுவரைக்கும் இருந்து வந்த பத்திரிகை சுதந்திரம். அடுத்தது 89 மு.க. ஸ்டாலினை பற்றி மறுபடியும் ஆனந்த விகடனில் அப்போ எஸ். ராமகிருஷ்ணன்கிறவர் ஆசிரியர் ஒரு கட்டுரை. அவருக்கு ஒரு 6 மான நஷ்ட வழக்கு அவர் மேலேயும் போடப்படுகிறது. மறுபடியும் 2009 இறுதியில் அல்லது 10க்கு முன்னாடின்னு இருக்கணும், ஹிந்து 2G வழக்கை பற்றி விழாவாரியாக எழுதுகிறாங்க. அப்போ என். ராம் மேலே மீண்டும் டெஃபமேஷன். இப்படி விடாமல் 2021 இது வரைக்கும் நடந்ததை பற்றி பேச ஆரம்பித்தோம்னா பட்டியல் தாங்காது. மாரிதாஸ் கைது, பத்ரி சேஷாத்ரி கைது. மாரிதாஸ் என்ன சொன்னார்? தமிழ்நாடு தீவிரவாதிகளின் புகலிடமாகிறது அப்படின்னு ஒரு வீடியோ போட்டார். இதுக்கு குண்டாஸ். கிஷோர் கே சாமி, நல்ல நண்பர் தான், நல்லின்னு தான் கூப்பிடுவோம். ஆமாம், அவர் 2-3 தடவை தூக்கி உள்ளே வைக்கிறாங்க. மாரிதாஸ் 3 தடவை உள்ளே போயிட்டு வர்றார். பாருங்க, மேடம் 2. பத்ரி சேஷாத்ரி, ஜான் ரவி, கார்த்திக் கோபிநாத், சொல்லிக்கிட்டே போகலாம். இதுதான் இந்த திராவிட பாரம்பரியத்தில் வந்த ஒரு ஊடகத்துக்கான சுதந்திரம், மரியாதை. ஆனால் இதில் என்ன கொடுமைன்னா, விவேக் ஒரு படத்தில் ஒருவர் இன்னையிலேருந்து நான் மலையாளி ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லுவார். எண்ட பீடி மலபார் பீடி, எண்ட செண்ட எண்ட மேளம் செண்ட எண்ட சீஃப் மினிஸ்டர் E.K. நாயனார் மாறலாம். அது மாதிரி இன்னைக்கு ஹிந்து பத்திரிகை முரசொலியோடைய கொள்கை பரப்பு செயலாளர் மாதிரி மாறி போச்சு. ஆனந்த விகடன் முரசொலியோட இலவச இணைப்பு மாதிரி தோன்றது. இந்த பல்ட்டியெல்லாம் எப்படி வந்தது நமக்கு தெரியல. இதில் இன்னொன்று, இங்கே சுப்பையா சார்னு ஒருத்தர் வராருன்னு கேள்விப்பட்டேன். அவரை வச்சுக்கிட்டு சொல்லணும்னு இருந்தேன், அவர் வரலை. ஆமாம், ஐஜேகே கட்சி NDAல கூட்டணியா. ஆனால் புதிய தலைமுறையில் வாரம் கிழித்து தொங்க விடுறது நம்மளை தான். இப்படியும் ஒரு பல்ட்டியும் ஒரு சுதந்திரம்னு சொல்லிக்கிடுறோம். 2 பக்கமும் போகிற பூனைக்கு பாலுக்கும் காவல், பூனைக்கும் தோழன் என்ற ரீதியிலையும் பத்திரிகையாளர்கள் இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இதில் இன்னொருத்தர் நான் முக்கியமாக சொல்லி ஆகணும். நமது ரங்கராஜ் பாண்டே ஆசிரியர் வீரமணியை வச்சு அவரை மாதிரி ஒரு பேட்டி யாரும் எடுத்ததே கிடையாது. சரியான பேட்டி. அவர் என்னென்ன கிராஸ் செக் சொன்னாரோ உடனே அதுக்கு ஸ்லைடெல்லாம் போட்டு எடிட்டிங்கில் பிரமாதப்படுத்தியிருந்தார். அடுத்தது சீமான் அவர்களோட இன்னொரு பேட்டி.
அதில் நேரடியாக கேட்டார் சீமானை, நீங்கள் தமிழ்நாட்டை தமிழன் தான் ஆளணும்னு சொன்னால் ஈழத்தை சிங்களவன் ஆளணும்னு அவங்க சொல்கிறதுல என்ன தப்பு அப்படிங்கும்பொழுது நம்மளே ஓஹோ இது ரொம்ப புத்திசாலித்தனமான கேள்வி தானே அப்படின்னு நினச்சோம். அதே போல் திருமாவளவன் அவர்களை, அனிதான்ற ஒரு குழந்தை தற்கொலை செய்து கொண்டது, அப்போ கேட்டார், இந்த அனிதாவுடைய சீட்டு வேறு யாருக்காவது போயிருக்குமா? இன்னொரு பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட அதே கேட்டகரியில் உள்ள இன்னொரு பெண்ணுக்கு தானே போயிருக்கும், இது வேறு யாரும் தட்டி பறிக்கலையேன்னு கேட்கும்போது நியாயம்தானே அப்படின்னு நமக்கும் பட்டது. கரெக்டா? பாண்டேன்னு ஒரு மானஸ்தன் இருந்தால் அவனை தேடிக்கிட்டு இருக்கிறேன் இப்போ நான். தந்தியில் இருக்க தண்டியும் பாண்டே, ஒரு பாண்டே. சாணக்கியா வந்ததுக்கப்புறம் அதே பாண்டே சொல்கிறாரு, என்ன சொல்கிறார்? அண்ணாமலை தலைவரானதுக்கப்புறமா உள்ளாட்சி தேர்தலில் பிஜேபி பங்கு பெற்று சிறப்பான இடங்களை பெறுகிறது. அப்போ அண்ணாமலை ஒரு அறிக்கை விடுறார், நான் தேர்தலில் போட்டியிட்ட இடங்களை மட்டும் கணக்கில் எடுத்து அதில் எவ்வளோ வெற்றி பெற்றோம்னு பார்த்தோம்னா ஏறக்குறைய ஒரு 25% 30% வெற்றி பெற்றிருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறார். பாண்டே உடனே மறுப்புடுறார், இல்லை இல்லை, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மொத்த உள்ளாட்சி தொகுதிகளை கணக்கில் வச்சு தான் பார்க்கணும், அப்படி பார்த்தா நீங்கள் 5% கூட தாண்டலை, சாம்பிள்லாம் எடுத்து பேசக்கூடாதுங்கிறாரு. அதே பாண்டே கருத்து கணிப்புன்னு போடுறாரு, 6 கோடி பேர்கிட்டையும் வாக்கு கேட்டால் போடுறாரு, 10,000 பேர்கிட்ட கேட்டு தானே போடுறாரு, அது சாம்பிள் தானே. அப்புறம் அண்ணாமலைக்கு ஒரு நியாயம், பாண்டேக்கு ஒரு நியாயமா? இப்போ ஒரு மாதத்துக்கு முன்னால் பாண்டே ஒரு நிகழ்ச்சியில் பேசுகிறார். அது எப்பேற்பட்ட நிகழ்ச்சி? திமுக மந்திரியுடைய பிறந்தநாள் விழா. அந்த பிறந்தநாள் விழாவுக்கு சொல்கிறார், நான் பதபதிச்சு போயிட்டேன், லேட்டாக வந்துடணும்னு சொல்லி அவசரமாக ஃப்ளைட்டை பிடிச்சி வந்தேன், அப்புறம் தான் தெரிஞ்சது விழா மறுநாளைக்கு, அப்பான்னு இருந்தது அப்படின்னு சொல்லி அண்ணன் திருமாவளவனை வேறு அதில் தூக்கி பேசுகிறார். திருமாவளவன் அண்ணன் ஆயிட்டார். என்ன மந்திரியே பாண்டே வாழ்த்தட்டும், அது 2 பேருக்குள்ள பிரச்சனை. அந்த பிறந்த நாள் விழாவில் அவர் சொல்கிறார், நீங்கள்லாம் தேர்தலுக்கு தயாராகி விட்டீர்கள், பிஜேபி இருக்கிற இடத்தையே காணும். உன்னை கேட்டாங்களா? பிறந்த நாள் விழாவில் பிஜேபியை பற்றி கமெண்ட் பண்ண வேண்டிய வேலை என்ன? அதுதான் சொன்னேன், பாண்டேன்ற ஒரு மானஸ்தன் இருந்தால் அவனை காணும் அப்படின்னு. ஆகையினால இந்த ஊடகம் அப்படிங்கிறது ஒரு சிறப்பான ஆயுதம். அதை ஆயுதமாக பயன்படுத்துகிறோமா, நம்மளுக்கு சாதகமாக வாழ்வதற்கும் வசதியாக இருப்பதற்கும் பயன்படுத்துகிறோமா என்பது அவரவருடைய தனிப்பட்ட விருப்பம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மேடையிலே வீட்டிருக்கும் சான்றோர் பெருமக்களுக்கும் இங்கே அமர்ந்திருக்கும் நண்பர்களுக்கும் என் முதற்கண் வணக்கம். சேஃப்கார்டிங் 4th பில்லர் ஆஃப் டெமோக்ரஸி என்ற தலைப்பிலே இங்கே பேச வந்திருக்கக்கூடிய அனைவர்களுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம். 1972 கலைஞருடைய ஆட்சி. ஆனந்த விகடனில் அப்போது ரகுநாதன் ஒருத்தர் எடிட்டர், கரெக்டாக சார்? சாருக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போது மூகா முத்து அப்படின்னு கலைஞருடைய மூத்த மகன், அவர் நடித்த திரைப்படங்களை பற்றி ஆனந்த விகடன் நக்கலாக சில கட்டுரைகளை எழுதுகிறாங்க. அன்றைக்கு கலைஞர் அவங்க மேலே 3 மான நஷ்ட வழக்கு போட்டார், டெஃபமேஷன். அடுத்ததாக 73 பூக்காரின்னு ஒரு படம், அதே மூகா முத்து நடித்த படம் பூக்காரி, அதை கிண்டல் பண்ணி குமுதமில் ஒரு கட்டுரை வழுது. அந்த அரசு கேள்வி பதில்களில் ஒரு கேள்வியிலையும் நக்கலாக பதில் இருக்குது. இனிமே மான நஷ்ட வழக்கு போட்டால் மட்டும் பத்தாது அப்படின்னு சொல்லி குமுதம் அலுவலகமும் அந்த அச்சு நடைபெறக்கூடிய அந்த பிரிண்டிங் ஃபெசிலிட்டியும் தாக்கப்படுகிறது. இதுதான் தமிழகத்தில் இதுவரைக்கும் இருந்து வந்த பத்திரிகை சுதந்திரம். அடுத்தது 89 மு.க. ஸ்டாலினை பற்றி மறுபடியும் ஆனந்த விகடனில் அப்போ எஸ். ராமகிருஷ்ணன்கிறவர் ஆசிரியர் ஒரு கட்டுரை.
அவருக்கு ஒரு 6 மான நஷ்ட வழக்கு அவர் மேலேயும் போடப்படுகிறது. மறுபடியும் 2009 இறுதியில் அல்லது 10க்கு முன்னாடின்னு இருக்கணும், ஹிந்து 2G வழக்கை பற்றி விலாவாரியாக எழுதுகிறாங்க. அப்போ என் ராம் மேலே மீண்டும் டெஃபமேஷன். இப்படி விடாமல் 2021 இது வரைக்கும் நடந்ததை பற்றி பேச ஆரம்பித்தோம்னா பட்டியல் தாங்காது. மாரிதாஸ் கைது, பத்ரி சேஷாத்ரி கைது. மாரிதாஸ் என்ன சொன்னார்? தமிழ்நாடு தீவிரவாதிகளின் புகலிடமாகிறது அப்படின்னு ஒரு வீடியோ போட்டார். இதுக்கு குண்டாஸ். கிஷோர் கே சாமி நல்ல நண்பர் தான், நல்லின்னு தான் கூப்பிடுவோம். ஆமாம், அவர் 2-3 தடவை தூக்கி உள்ளே வைக்கிறாங்க. மாரிதாஸ் 3 தடவை உள்ளே போயிட்டு வர்றார். பாருங்க, மேடம் 2 பத்ரி சேஷாத்ரி, ஜான் ரவி, கார்த்திக் கோபிநாத், சொல்லிக்கிட்டே போகலாம். இதுதான் இந்த திராவிட பாரம்பரியத்தில் வந்த ஒரு ஊடகத்துக்கான சுதந்திரம், மரியாதை. ஆனால் இதில் என்ன கொடுமைன்னா, விவேக் ஒரு படத்தில் ஒருவர் இன்னையிலேருந்து நான் மலையாளி ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லுவார். எண்ட பீடி மலபார் பீடி, எண்ட செண்டை, எண்ட மேளம் செண்டை, எண்ட சீஃப் மினிஸ்டர் E.K. நாயனார் மாறலாம். அது மாதிரி இன்னைக்கு ஹிந்து பத்திரிகை முரசொலியோடைய கொள்கை பரப்பு செயலாளர் மாதிரி மாறி போச்சு. ஆனந்த விகடன் முரசொலியோட இலவச இணைப்பு மாதிரி தோன்றது. இந்த பல்ட்டியெல்லாம் எப்படி வந்தது நமக்கு தெரியல. இதில் இன்னொன்று, இங்கே வர சுப்பையா சார்னு ஒருத்தர் வராருன்னு கேள்விப்பட்டேன். அவரை வச்சுக்கிட்டு சொல்லணும்னு இருந்தால் அவர் வரலை. ஆமாம், IJK கட்சி NDAல கூட்டணியாம். ஆனால் புதிய தலைமுறையில் வாரம் கிழித்து தொங்க விடுறது நம்மளை தான். இப்படியும் ஒரு பல்ட்டியும் ஒரு சுதந்திரம்னு சொல்லிக்கிட்டுறோம். 2 பக்கமும் போகிற பூனைக்கு பாலுக்கும் காவல், பூனைக்கும் தோழன் என்ற ரீதியிலையும் பத்திரிகையாளர்கள் இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இதில் இன்னொருத்தர் நான் முக்கியமாக சொல்லி ஆகணும். நமது ரங்கராஜ் பாண்டே ஆசிரியர் வீரமணியை வச்சு அவரை மாதிரி ஒரு பேட்டி யாரும் எடுத்ததே கிடையாது. சரியான பேட்டி. அவர் என்னென்ன கிராஸ் செக் சொன்னாரோ உடனே அதுக்கு ஸ்லைடெல்லாம் போட்டு எடிட்டிங்கில் பிரமாதப்படுத்தி இருந்தார். அடுத்தது சீமான் அவர்களோட இன்னொரு பேட்டி. அதில் நேரடியாக கேட்டார் சீமானை, நீங்கள் தமிழ்நாட்டை தமிழன் தான் ஆளணும்னு சொன்னால் ஈழத்தை சிங்களவன் ஆளணும்னு அவங்க சொல்கிறதுல என்ன தப்பு அப்படிங்கும்பொழுது நம்மளே ஓஹோ இது ரொம்ப புத்திசாலித்தனமான கேள்வி தானே அப்படின்னு நினச்சோம். அதே போல் திருமாவளவன் அவர்களை, அனிதான்ற ஒரு குழந்தை தற்கொலை செய்து கொண்டது. அப்போ கேட்டார், இந்த அனிதாவுடைய சீட்டு வேற யாருக்காவது போயிருக்குமா? இன்னொரு பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட அதே கேட்டகரியில் உள்ள இன்னொரு பெண்ணுக்கு தானே போயிருக்கும், இது வேற யாரும் தட்டி பறிக்கலையேன்னு கேட்கும்போது நியாயம்தானே அப்படின்னு நமக்கும் பட்டது. கரெக்டா? பாண்டேன்னு ஒரு மானஸ்தன் இருந்தா அவனை தேடிக்கிட்டு இருக்கிறேன் இப்போ நான். தந்தியில் இருக்க தண்டியும் பாண்டே, ஒரு பாண்டே. சாணக்கியா வந்ததுக்கு அப்புறம் அதே பாண்டே சொல்றாரு, என்ன சொல்றார்? அண்ணாமலை தலைவரானதுக்கு அப்புறமா உள்ளாட்சி தேர்தலில் பிஜேபி பங்கு பெற்று சிறப்பான இடங்களை பெறுகிறது. அப்போ அண்ணாமலை ஒரு அறிக்கை விடுறார், நாம் தேர்தலில் போட்டியிட்ட இடங்களை மட்டும் கணக்கில் எடுத்து அதில் எவ்வளோ வெற்றி பெற்றோம்னு பார்த்தோம்னா ஏறக்குறைய ஒரு 25% 30% வெற்றி பெற்றிருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறார். பாண்டே உடனே மறுப்புடுறார், இல்லை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மொத்த உள்ளாட்சி தொகுதிகளை கணக்கில் வச்சு தான் பார்க்கணும், அப்படி பார்த்தா நீங்கள் 5% கூட தாண்டலை, சாம்பிள்லாம் எடுத்து பேசக்கூடாதுங்கிறாரு. அதே பாண்டே கருத்து கணிப்புன்னு போடுறாரு. 6 கோடி பேர்கிட்டையும் வாக்கு கேட்டால் போடுறாரு, 10,000 பேர்கிட்ட கேட்டு தானே போடுறாரு, அது சாம்பிள் தானே. அப்புறம் அண்ணாமலைக்கு ஒரு நியாயம், பாண்டேக்கு ஒரு நியாயமா? இப்போ ஒரு மாதத்துக்கு முன்னால் பாண்டே ஒரு நிகழ்ச்சியில் பேசுகிறார். அது எப்பேற்பட்ட நிகழ்ச்சி? திமுக மந்திரியுடைய பிறந்தநாள் விழா.
அந்த பிறந்தநாள் விழாவுக்கு சொல்கிறார், நான் பதபதைச்சு போயிட்டேன், லேட்டாக வந்துடணும்னு சொல்லி அவசரமாக ஃப்ளைட்டை பிடிச்சி வந்தேன். அப்புறம் தான் தெரிஞ்சது விழா மறுநாளைக்கு. அப்பான்னு இருந்தது அப்படின்னு சொல்லி அண்ணன் திருமாவளவனை வேறு அதில் தூக்கி பேசுகிறார். திருமாவளவன் அண்ணன் ஆயிட்டார். என்ன மந்திரியே பாண்டே வாழ்த்தட்டும், அது 2 பேருக்குள்ள பிரச்சனை. அந்த பிறந்த நாள் விழாவில் அவர் சொல்கிறார், நீங்கள்லாம் தேர்தலுக்கு தயாராகி விட்டீர்கள், பிஜேபி இருக்கிற இடத்தையே காணும். உன்னை கேட்டாங்களா? பிறந்த நாள் விழாவில் பிஜேபியை பற்றி கமெண்ட் பண்ண வேண்டிய வேலை என்ன? அதுதான் சொன்னேன், பாண்டேன்ற ஒரு மானஸ்தன் இருந்தால் அவனை காணும் அப்படின்னு. ஆகையினால இந்த ஊடகம் அப்படிங்கிறது ஒரு சிறப்பான ஆயுதம். அதை ஆயுதமாக பயன்படுத்துகிறோமா, நம்மளுக்கு சாதகமாக வாழ்வதற்கும் வசதியாக இருப்பதற்கும் பயன்படுத்துகிறோமா என்பது அவரவருடைய தனிப்பட்ட விருப்பம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மேலும் இது போன்ற வீடியோக்களை காண தேசியவாத நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.